வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வடபழனி முருகன் கோயில்கிட்ட இருக்கேன். இன்றைக்கி இங்கே எங்கே வந்திருக்கேன்னா விக்கு ஒன்று கேட்டுருந்தேன் நான், டிஆர்எஸ்ஆர் மாதிரி. அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தள்ளி 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 தோத்தாரன்ட்டு நீங்கள் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, விக்கு போய் கேட்டேன், ஒரு 1/2 hour ஆகுனாங்க. சரி, வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே விக்கு ரெடி பண்ணலான்ட்டு. ஏற்கனவே ஒன்று பண்ணேன், பட்டு 3000 ரூபா கேட்டாங்க, கொடுத்தேன். நம்ம டிஆர்எஸ்ஆர் மாதிரி விக்கு பண்ண சொன்னால் பழைய படத்தில் கமல் போட்டுப்பாங்க, அந்த மாதிரி விக்கு ரெடி பண்ணாங்க. வீணாக போச்சு, அது வேஸ்ட்டாக போச்சு. மறுபடியும் கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணிடுறாங்கன்னு தெரில. இங்கே பக்கம் இது வடபழனி கோயில் இருக்கு இல்லையா, இது முருகர் கோயில். இப்படியே போனீங்கன்னா பக்கத்துலேயே அந்த ரோடு போகும், அந்த ரோட்டில் தான் இருக்குது அந்த விக்கு கடை. சரி, ஒரு 1/2 hour ஆனாங்க. சரி, கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். எப்போவும் நான் வந்து வண்டி இங்கே நிற்க வச்சுருவேன். பேக் சைடு கேட் போனால் கொஞ்சம் காலியாக இருக்கும். உள்ளே போகலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கூட்டம் நிறைய இருக்குது, இங்கே வரைக்கும் லைன் இருக்குது. இது சனிக்கிழமை இல்லையா, ஸோ கூட்டம் நிறைய இருக்குது. போய் லைன் நிற்க வேண்டியது தான். சாமியை பார்த்து வந்தாச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒரு திருப்தி. இங்கே வடபழனி முருகன் கோயில் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்துடுவாங்க. சரி, 1/2 மணி நேரம் ஆச்சு. விக் ரெடி ஆச்சா இல்லை தெரியல, போய் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் உட்காருவேன், ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து நல்லா. இந்த கோயில் சூப்பராக இருக்கும். வடபழனி முருகன் கோயில் ஊரில் இருக்கிற பார்க்குறதுக்கு விசேஷமாக இருக்கும். எனக்கும் போகணும், பழனி அதெல்லாம் போகணும் நம்மளுக்கு ஆசை. பழனி, திருச்செந்தூர்னால் நான் ஒரு 15 வயசில் போனேன், அப்புறம் போகவே இல்லை. அதான் ஆசை. இந்த பிரகாரம் உள்ள இருக்கும், பிரகாரம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எப்பவுமே இங்கே பிரசாதம் தருவாங்க, பிரசாதத்தை காணும் இன்றைக்கி. சரி, தானே சுண்டல்லாம் பொங்கலாம் ஏதாவது ஒன்று தருவாங்க. இந்தாங்க, இங்கே தான் தருவாங்க. உள்ளே வெளியே போட்டுருக்கு பாருங்கள். இன்றைக்கி தரலை. இன்னைக்கு சனிக்கிழமைன்றதால கோயிலில் ஓரளவு கூட்டம் இருக்குது. ஒரு 3 ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு வரும் பிரகாரத்தை. இங்கே சரியான கூட்டம் பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் 1/2 மணி நேரம் கடகடன்னு போயிடுச்சு. அப்படி இப்போ நிற்க வச்சிட்டாங்க மறுபடியும் கூட்டத்தை. நிறைய கூட்டம் இருக்குது இன்றைக்கி. இது வந்து ஸ்பெஷல் தரிசனம். ஸ்பெஷல் தரிசனம் கூட்டம் இருக்குது. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இது கோயில் உட்பிரகாரம். சின்ன வயசில் எங்கள் அம்மா அடிக்கடி இந்த கோயில் கூட்டின்னு வருவாங்க. அடிக்கடி வருவாங்க, வாரம் எனக்கு கூட்டின்னு வருவாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்து வந்தாலும் நல்ல ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். நல்லா காற்று ராட்சசி ஃபேன் பண்ணுவாங்க. செம்ம கூட்டம். நான் வரப்போ அப்போ தான் தான் கடைன்னு பார்க்குவாங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணதால் அப்படியே லைன் ஸ்டாப் ஆகிடுச்சு. சாமி நல்லா பார்த்தாச்சு. விக்ரடே ஆச்சு, எல்லாம் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த கோயில் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த பக்கம் வரப்போ அந்த கோயில் மிஸ் பண்ண மாட்டேன். இப்படி தான் ஒரு 1/2 hour 1 hour கோயில் இருந்து நிம்மதியாக இருக்கும். சரிப்பா, ரொம்ப பக்கம் தான் விற்க கடை, போய் பார்க்கலாம். நேராக போன கோயிலேருந்து அப்படியே வந்துட்டா இங்கே தான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் ரெடியாக இருக்கா இல்லையா, போட்டு செட் ஆகுதா இல்லையா, உங்களை வேணா வந்து கேட்டுங்க.
தான் பார்க்க போகிறேன். ஓகே ஓகே. ஒரு பார்த்தா தான் ஞாபகம் வந்துச்சு. டிஆர் சாரியா? ஆமாம். ஓகே, இப்போ வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பிரதர் முன்னாடி பண்ணி உள்ள கட் பண்ணி சைமாக தருவார், பார்க்கலாம். பண்ணுங்க, நீ போடுங்க. ஓகேங்க. ஓகே ஓகே, செட் ஆகுதான்னு பார்க்கலாம். சரி. ஓகே. இது எத்தனை மணிக்கு யார் வந்து வாங்க ஓனர்? எது? இங்கே ஃபோனில் பேசிட்டு. லைனில் இருக்கீங்களா? சரி ஓகே. ஏன் வழக்கம் போல தான் 7:30 மணி வரைக்கும். சரி சரி சரி. ஓகே. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், பார்க்கலாம். ஒரு ஈவனாக வர மாதிரி. ஓகே, அந்த ஈவன் ஃபுல்லாக எடுத்துன்னு வந்துடுங்க. இது வந்து அம்மி விட்ருங்க. அப்படி அம்மி விட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு தலைவராகும் டிஆர் சார் மாதிரி, அவ்வளோதான். ஓகேங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகேங்களா? இந்த டிஆர் சார் தூக்கி போகிறேன், விட்டுருங்க. பாருங்கள் சார், நல்லா இருக்கா சார்? நீங்கள் தான் சார் சொல்லணும், பிக்கு பண்ணது நீங்கள் தான் சார், சொல்லுங்கள் சார். யோசிக்கிறார் அவர். ஓகே ஓகே, நாளைக்கு ப்ரோக்ராமில் அதை போட்டு ஒரு கலைக்கலாம். ஓகே, வந்துச்சு ஓரளவுக்கு. நம்மளுக்கு இந்த செட் ஆகிடுச்சு விக்கு, தெரியுதுங்களேன்? அடுத்து போட டிஆர் மாதிரி அது கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி போச்சு, இதோ கொஞ்சம் முடி நிறைய வந்துருச்சு. ஓகே, இதை வச்சு ஒரு 2-3 வருஷம் 2 வருஷம் வருமா? 2 வருஷம் வருமா தலைவரே? ஓகே, வரேன் தலைவரே. இது கொஞ்சம் அமௌணும் பையா, அவ்வளோதான். இது ஹெல்மெட் போட்டு அம்மிக்கி ரெடி பண்ணோம். அப்பாடி, இன்னும் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அமுகணும். இந்த இடத்துல அமுகுனா கரெக்டாக இருக்கும், பார்க்கலாம்.